Hi friends, welcome and welcome to Nagas Enga Veetu Samayal. Friends, இன்னைக்கு உற்சாகமான காலை பொழுதுல நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம். அந்த ஃப்ரெஷ்ஷா நம்ம இருக்கிற டைமே நம்ம வேலையெல்லாம் நம்ம வீட்ல ஏதாவது பெண்டிங் வெச்சிருந்தோம்னா அந்த வேலையெல்லாம் செஞ்சிரணும். சோ இன்னைக்கு எங்க வீட்ல ரசப்பொடி தீந்துருச்சு. சோ நம்ம லஞ்ச்க்கு prepare பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரசப்பொடியை செய்ய ஆரம்பிச்சிரலாம் அப்படினு நினைச்சேன். ரசப்பொடி இன்ஸ்டன்ட்டா வீட்ல அரைச்சு வச்சிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு அந்த ரசப்பொடி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். First ஒரு வாணலியில நல்ல அந்த வாணலி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு துவரம் பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துர்க்கேன். அதாவது இன்னைக்கு ஒரு சின்ன டம்ளர்ல எடுத்துர்க்கேன். நீங்க எந்த கப்ல மெஷர்மென்ட் எடுக்கறீங்களோ நான் சொல்ற எல்லா ஐட்டம்ஸும் அதே அளவு மெஷர்மென்ட் நீங்க எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அந்த இளம் சூட்டிலேயே நம்ம அத வறுத்து எடுத்து ஒரு பிளேட்ல பெரிய ஒரு தாம்பாளம் இல்லனா ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெச்சுக்கோங்க. திருப்பி நெக்ஸ்ட் அதே கப்ல மெஷர்மென்ட்ல நான் வர மல்லி எடுத்துர்க்கேன். அதையும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுத்துட்டே இருங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் சூப்பரா வரும். அப்ப அது நல்லா ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு ரெடின்னு தெரியும். அப்ப அதையும் இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப ஹீட் வெச்சு நம்ம கருக விட்டுற கூடாது. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு வர மிளகாய் நம்ம எடுத்துர்க்கோம். அதுவும் அதே மெஷர்மென்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். காரம் கம்மியா தேவைப்படுறவங்க காரம் கொஞ்சம் மிளகாயில காரம் கம்மி பண்ணிட்டு மெளகு அதிகமா சேர்த்துக்கலாம். அதையும் இதே மாதிரி சூட்ல நம்ம அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் फ्रेंड्स. கருக்க மட்டும் நம்ம விட்டுற கூடாது. எனக்கு ரசப்பொடி ரொம்பவே பிடிக்கும். டெய்லி நம்ம வீட்ல ஃப்ரெஷ்ஷா தான் ரசம் வைப்போம். இப்போ நம்ம வர மிளகாய் நம்ம வறுத்தோலே அது ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிரலாம். இப்போ திருப்பி அதே panல ஜீரகம் அதே மெஷர்மென்ட்ல இன்னைக்கு 100 கிராம்ஸ் எடுத்துர்க்கேன் அப்படினா அந்த மெஷர்மென்ட்ட கரெக்ட்டா அளந்து நம்ம அதே மாதிரி சிம்லயே வெச்சு நம்ம வறுத்துட்டே இருக்கணும். அந்த ஜீரகம் வறுபட்ட உடனே அதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இப்போ நான் மிளகு இன்னைக்கு அதுல ஒரு 3/4 கப் தான் எடுத்துர்க்கேன். ஏனா மிளகாய் சேர்த்திருக்கோம் இல்லையா, வர மிளகாய் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால நான் ஒரு 3/4 கப் எடுத்துர்க்கேன். அதுவும் நம்ம சிம்லயே வெச்சு நம்ம வறுத்துட்டே இருக்கலாம். அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் நல்லா வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் நம்ம ரெடி ஆனோன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை இலைகளை எந்த அளவுக்கு சேர்த்துக்கறோமோ அந்த அளவுக்கு அயன் கண்டென்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த இலைகளை எல்லாம் கழுவி ஆற வச்சிட்டு அதையும் நம்ம கூட சேர்த்து அதையும் நல்லா மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பொடியோட டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது ரசத்தோட டேஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு ஐட்டம்லயும் நம்ம கருக விட்டுற கூடாது. இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்கோங்க. மிக்ஸில ஜார்ல அரைக்கும்போது ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட இன்ஸ்டன்ட் ரசப்பொடி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நம்ம நல்லா ஆற வச்சு அந்த ஹீட் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பாட்டில்ஸ்ல இல்ல சம்படத்துலயோ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெச்சுக்கலாம். फ्रेंड्स இந்த ரசப்பொடி நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறத விட இந்த மாதிரி பருப்பெல்லாம் வைக்கிறோம்ல வேக வைக்கிற தண்ணியில இந்த மாதிரி ரசப்பொடி போட்டு நீங்க ரசம் வச்சீங்கன்னா ரசம் இந்த இன்ஸ்டன்ட் ரசப்பொடி அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். फ्रेंड्स நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி எப்படி அருமையான ரசம் வைக்கலாம்ங்கறது பார்க்கலாங்க. இந்த ரசப்பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல். ஆபீஸ் போறவங்களுக்கு இல்ல கரண்ட் இல்லாத டைம் நம்ம இந்த மாதிரி ரசப்பொடி யூஸ் பண்ணி சூப்பரா ரசம் வைக்கலாம். Thanks for watching friends.